ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு சவுத் கொரியன் த்ரில்லர் படமாக வெளியான தி கர்ஸ்ட் டெட் மேன் ஸ்ப்ரே. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு 3 பேர், அதுவும் முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் இவங்க அடுத்தடுத்து கொலை செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் வரும்பொழுது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டரான படத்துடைய கதாநாயகியை களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம சந்தித்த அடுத்தடுத்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லின். இவங்க பேசிக்காக ஒரு ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு லேடி இவங்க. இப்போது படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபரை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஆள் ரொம்ப அசதியாக, எப்பா ரொம்ப டயர்டான டேப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய வீட்டில் உள்ளே போய் இந்த சுவிட்செல்லாம் போட்டு பார்த்தா ஃபேனு லைட்டுன்னு ஒன்றுமே எரிய மாட்டேங்குது. டிவி மட்டும் ஆனால் ஓடுது. ஆனால் டிவியிலையும் ஒரு சேனல் ஓடலை, புள்ளியாக தான் ஓடுது. என்னாச்சு, எப்படி எல்லாமே அட் டைமில் நின்று போகும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க தருணத்தில் ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு விஷயம் தெரிகிறத பார்க்குறாரு. அது என்னன்னு வேகமாக அப்படி வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வெளியே ஒன்றையும் காணோம். சரின்னு திருப்பி வீட்டுக்குள்ளே திரும்பி பார்க்குறாப்புல. பார்த்தா இவர் இருக்கிற மாதிரியே அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் இவருக்கே தெரியாமல் இருக்கிறான். இப்போ யார் இந்த நபர் அப்படின்னு இவர் கொஞ்சம் யோசித்து அந்த யூகிக்கிறதுக்குள்ளேயே அந்த நபர் ஒரு மாதிரி அவருடைய உருவம் எல்லாம் கொஞ்சம் மாறி, கையெல்லாம் அப்படியே கருப்பு கலரில் ஒரு அழுகி போன உடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஒரு கருகி போன உடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறுது. இப்போ திருப்பி இந்த கிம் அந்த நபரோட ஒரு பெரிய போராட்டத்தில் இறங்குறாரு. சண்டை நடக்குது. ஆனால் அந்த ஆள் கிம்மை கடிச்சு வச்சிடறான். கொஞ்ச நேரத்தில் இந்த கிம் அப்படியே துடிச்சு போய் கீழே தரையில் விழுந்தா, அந்த விழுந்த செகண்டே, அந்த கடிபட்ட அந்த செகண்டே இவருக்கு முகமெல்லாம் உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி பொக்கலமாக சூட்டு கொப்பளம் அப்படி வரும். அந்த மாதிரி கொப்பளமாக வந்துடுது. இப்போ இந்த கிம் இறந்தும் போயிடுறாரு அந்த சம்பவ இடத்துலையே. சரி, இப்போ அந்த கொலை பண்ண வந்தானே ஒரு ஆள், அந்த ஆள் எங்கேயா போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் கொஞ்ச நேரம், இந்த கிம் இறந்து போன அடுத்த செகண்டே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் அப்படி பவுடர் மாதிரி உறிஞ்சி விழுகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளும் அப்படியே அங்கேயே உட்காந்த மணிக்கு விழுந்து இறந்து போயிடறான். என்னங்கடாது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த நியூஸு நம்ம கதாநாயகிக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த 2 பேருடைய சடலத்தையுமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கதாநாயகிக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸான நமக்குமே பல ஷாக்கு காத்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில். அது என்ன அப்படின்னா, ஏங்க இந்த கிம் இருக்காப்புல இல்லை, யார் இந்த கொலை செய்யப்பட்ட நபர், அந்த நபர் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் ஒரு ரிசர்ச்சர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். அந்த ஆளுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆகி போச்சு. இப்போ தனி ஆளாகத்தான் அந்த ஆள் இருக்கிறான். இப்போ அந்த ஆளை எதுக்காக ஒரு நபர் கொலை செய்யணும், இது முதல் கேள்வி. சரி, ஓகேங்க, ஏதோ ஒரு மின்விரோதம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டாங்க. இப்போ அந்த கொலை பண்ணின நபர் இருக்காருல்ல, அந்த ஆள் பக்கத்தில் செத்து போய் கிடந்தான்ல, இந்த ஆள் யாருங்க அப்படின்னு கேட்டால், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இந்த கொலை செஞ்ச நபர் இறந்து போய் 3 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க, கொலை செய்யப்பட்டவர் நேற்று இறந்துருக்காரு, கொலை செஞ்சவர் 3 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னா செத்து போனவன் எப்படிங்க கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, ஏங்க அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது அப்படிங்கிறாங்க கதாநாயகிட்ட. ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. இப்போ இந்த எஃப்எம் ரேடியோலலாம் ஏரில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கதாநாயகி கிட்ட ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷன்லேயே இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி ஒரு கால் ஒன்று கதாநாயகிக்கு வருது. அப்போ நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, லின் கிட்ட தான் பேசணும், அதாவது கதாநாயகி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு அந்த காலர் சொல்கிறான். அவங்க பேசுகிறாங்க. சொல்லுங்கங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆமாம், நேற்று ஒரு கொலை கேஸ் ஒன்று நடந்தது. அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஷாக் ஆச்சு. எப்படா இறந்து போன ஒருத்தன் இப்போ கொலை பண்ணான்னு யோசிச்சிங்களே, அது என்னுடைய பிளான் தான். அதாவது இறந்து போன ஒரு நபரையே திருப்பி உயிரோடு கொண்டு வந்து இன்னொருத்தனை கொலை பண்ண வைக்கக்கூடிய அந்த தந்திரம் எனக்கு தெரியும். நான் தான் அதை பண்ணினேன். நாளைக்கு உன்னை நான் தனியாக மீட் பண்ணி ஒரு இடத்துல பேசணும். நீ இன்டர்வியூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிற இந்த அட்ரஸுக்கு வந்துரு. அங்கே உனக்கு அடுத்த முக்கியமான ஒரு தகவல், ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் காலை கட் பண்ணுறான். கதாநாயகிக்கு பல பேர் எச்சரிக்கிறாங்க, இங்கே பாருங்கங்க, ஏற்கனவே அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவன் சீரியல் கில்லரா, சைக்கோ கில்லரா, இதெல்லாம் தனி. ஆனால் செத்துப்போன ஒரு நபரை எழுப்ப வச்சு அந்த ஆளை வச்சு இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ மோசமான
இந்த மாந்திரிக வேலையெல்லாம் தெரிஞ்ச ஆளாக இருப்பான், தயவு செஞ்சு அவங்ககிட்ட நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது முக்கியமான ஒரு கேஸு, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கதாநாயகி அந்த இடத்துக்கு, அவன் சொன்ன இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க. கதாநாயகிக்கு மட்டும் இல்லை, அடுத்து ஆடியன்ஸான நமக்குமே அடுத்து படபடக்க வைக்கக்கூடிய பல திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய கதை தான். அதாவது இந்த மன்னன் படத்தில் கவுண்டமணி சார் விஜயசாந்தி மேடத்திட்ட கையும் களவுமாக மாட்டும் போது ஒரு பதில் ஒன்று சொல்லுவார். நாங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்கள் என்கிட்ட இங்கே சொல்லிட்டா வந்தீங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் இந்த கொரியன் இண்டஸ்ட்ரி, இந்த கொரியன் டேரக்டர்ஸுக்கெல்லாம் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எப்போ நாங்கள் தான் உங்ககிட்ட இருந்து சொல்கிறோம், நீங்கள் யாருக்கிட்ட இருந்து தான்ப்பா சொல்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் எவங்கிட்ட இருந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே சுட்டுப்போம், உங்ககிட்டே வரமாட்டோங்கிறேன் நான். இவங்க எப்படித்தான் ரூம் போட்டு இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஆளுகளை தான் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, ஆனால் இவங்க எப்படி இப்படி வித்தியாசமான கதைக்களங்களை யோசிக்கிறாங்கங்கிறதே நமக்கு தெரியலை. இந்த படத்துடைய முதல் 15 நிமிஷம் பாருங்கள், அங்கேயே எங்க இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ஊத்து மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து தான் வருது அப்படின்னே புரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டு. அதுலேயும் குறிப்பாக இது ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதத்தில் சில ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுருக்காங்க பாருங்கள், நீங்கள் பாராட்டி ஆகணும். நம்ம ஊரில் 2 காரு 2 பைக்கு வச்சு ஃபுல்லாக சேஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படி வெளுத்து கட்டியிருக்கோன்னு அப்படிங்கிறாங்களே, இந்த படம் பாருங்கள். நான் அதிகமாக ரிவீல் பண்ண விரும்பல, அப்புறம் அந்த சீனுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேர் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. அந்த சீனு முதல்ல 100 பேர் அந்த சீனில் இன்வால்வ் ஆவாங்கங்கிறதே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சீனே வேறு மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளான சீன் வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேர் உள்ளே இறங்கி இந்த சண்டை போடுற இந்த சீனு, இதுக்கான சேசிங்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 15 நிமிஷம் போகக்கூடிய சீக்வன்ஸு. எனக்கு இதை பார்க்கும்போது எந்திரன் படத்தில் சங்கர் சார் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே பரபரப்பாக அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளவு அசால்ட்டாக ரொம்ப லேஸாக எடுத்திருக்காங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை. எவ்வளவு பெரிய எஃபர்ட் வேணும் தெரியுமா அதுக்கு? சும்மா ரணகலப்படுத்தியிருப்பாங்க. அந்த 15 நிமிஷம் பரபரப்புடைய உச்சியில் உட்கார வச்சுருப்பாங்க. இத்தனைக்கும் இந்த கதை வேற ஒரு ஜானரில் ஆரம்பிக்கிற மாதிரி போகும். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அங்கங்கே உள்ளே வச்சு வேறு ரகத்துக்கு தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 100 பேர் ஆக்ஷன் சீக்வன்ஸை மறந்துடாதீங்க, வேறு லெவல் சீக்வன்ஸு அது. இதை தாண்டி இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவ்வளவு சூப்பராக வந்ததுக்கு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கும் சரி, ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் சரி நீங்கள் சொல்லியே ஆகணும். ஈவன் எடிட்டிங்கை கூட சொல்லலாம். வேற ரகத்துக்கு அந்த சீக்வன்ஸ் தெரிச்சதுக்கு இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரே ஒரு கருப்பு கலரில் ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு காரு, அந்த காரை சுற்றி ஒரு 10-15 டாக்ஸி சுத்து போட்டு போகிற அந்த சீக்வன்ஸு, அதை இவங்க சினிமோட்டோகிராஃபியில் ட்ரான் ஷாட்டாக கேப்சர் பண்ண அந்த விதம் இருக்குது பாருங்கள். அப்படியே விளையாண்டுருக்காங்க. 360 டிகிரிக்கும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அந்த சீக்வன்ஸையே. இதை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகியுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவங்க சைட்லலாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ எவ்வளோ 5 ரூபா வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிற கும்பல் கொரியன் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்கலாம் இந்த படத்துலலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து. குறிப்பாக ஹும் ஜி ஓன் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ், சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸு. அந்த கதாபாத்திரமாகவே அப்படி படத்தில் நிற்கிற ஒரு கதாநாயகி இந்த படத்துலையும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கான்டென்ட்டுமே கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம், பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோடலாம் நீங்கள் போக வேணாம். ஆனால் இது ஒரு கொரியன் படம், த்ரில்லர் படம். ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.